ஹலோ எவ்ரிவான், நான் மதன் கௌரி அண்ட் ஹலோ மை டியர் எம்ஜி ஸ்குவாட். ட்ரம்ப் வந்து புது பிரசிடென்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிய வந்ததுலேருந்து வேர்ல்டில் இருக்கிற நிறைய கண்ட்ரீஸ் வந்து இதனால நம்மளுக்கு என்ன பாதிப்புங்கிறத ரொம்ப சீரியஸாக பேச ஆரம்பிச்சிருக்காங்க. உண்மையை சொல்லணும்னா இந்தியாவில் நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது, இந்தியன்ஸ்க்கு நிறைய டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கவும் வாய்ப்பு இருக்குது. ரெண்டுமே இப்போ இந்த ஒரு ட்ரம்ப் புதுசா பதவியேற்றதுனால நம்மளுக்கு நடக்கலாம். ஸோ அந்த மாதிரி இந்தியா டைரக்டா பாதிக்கப்படுற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு 16 பாயிண்ட்ஸ் வந்து எடுத்து வச்சிருக்கேன். அதெல்லாம் தான் என்னன்னு உங்ககிட்ட சொல்ல போறேன். நீங்க ஒரு பிசினஸ் பண்றீங்கன்னா, நீங்க ஒரு ஐடி கம்பெனில எஸ்பெஷலி ஒர்க் பண்றீங்கன்னா, அமெரிக்கால போய் படிக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா, இல்ல ஆல்ரெடி படிச்சிட்டு இருந்தீங்கன்னா, அங்க ஒரு கிரீன் கார்டு வேணும்னு நினைச்சீங்கன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே வந்து யூஎஸ் நம்ம வாழ்க்கையில் ஏதாவது ஒரு அங்கத்தில் இருக்கும், நம்ம சொந்தக்காரங்க இருப்பாங்க, எல்லாருமே அஃபெக்ட் ஆக போறது உண்மையான ஒரு விஷயம். இது எதுவுமே இல்ல மாதிரி நான் பாட்டுக்கு எங்க வீட்டில் உட்காந்துக்கிட்டு நான் வாழ்ந்துட்டு இருக்கேன்னு கேட்டீங்கன்னா நீங்களும் அஃபெக்ட் ஆவீங்க. எப்படிங்கிறத நான் எல்லாத்தையும் உங்ககிட்ட ரொம்ப சிம்பிளா சொல்றதுக்கு தான் இந்த வீடியோ. நேத்துக்கு வீடியோல மோஸ்டா எலெக்ஷன் ப்ராசஸ் பத்தி மட்டும் பேசிட்டு மதன, இது இன்னும் கொஞ்சம் டீடைல்டா சொல்லு நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல கேட்டீங்க. சோ ஹியர் வி கோ. 16 பாயிண்ட்ஸ், 16 ways how Indians will be affected. ட்ரம்ப் வந்ததுனால இந்தியர்கள் எப்படி அஃபெக்ட் ஆகுங்கிற ஒரு 16 பாயிண்ட் ஒவ்வொன்றா சொல்ல போறேன். பட் அதை பார்க்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ தான் இந்த மாதிரி வேர்ல்ட்ல நடந்துட்டு இருக்கிற எல்லா விஷயத்தையும் என்னால ரொம்ப சிம்பிளா உங்ககிட்ட டெய்லி வந்து சேர்க்க முடியும். எம்ஜி ஸ்குவாட்ல சேர்ந்துட்டீங்களா? உண்மையிலேயே யா ஓகே. இப்போ முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன் சைட்டுக்கு வந்து வேலைக்கு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் லட்சியமா வச்சுக்கிட்டு ரொம்ப நாளா ஐடி கம்பெனியில் ப்ராஜெக்ட் கூட மாறாம சேலரி கம்மியா இருந்தா கூட பரவாயில்லன்னு சொல்லிட்டு அந்த ஆன் சைட் ஆப்பர்ச்சுனிட்டிக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்போம். கரெக்டா? அந்த ஆன் சைட் ஆப்பர்ச்சுனிட்டி, அதாவது இங்க இருக்கக்கூடிய டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், விப்ரோ இந்த மாதிரி கம்பெனிஸ் மூலியமா யூஎஸ்ல போய் ஒரு ப்ராஜெக்ட் கிடைச்சி வேலை பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப 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 டஃப் ஆயிடுச்சு. இதுதான் உண்மை. ஏன்னா ட்ரம்ப்பை பொறுத்த அளவுக்கு ட்ரம்ப் பவருக்கு வந்த டயத்துல இருந்து முக்கியமாக அவர் அட்ரஸ் பண்ணக்கூடியது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அமெரிக்கன்ஸ்க்கு வேலை இல்லை, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அமெரிக்கன்ஸ்க்கு வெளிநாட்டு பொருட்களாக உள்ள வந்து வெளிநாட்டு முதலாளிகள் பணக்காரன் ஆகிட்டு இருக்காங்க, அமெரிக்காவில் நிறைய பேர் இல்லீகலாக உள்ள வந்துடுறாங்கன்னு இந்த 3 முக்கியமான பிரச்சனை தான் ட்ரம்ப் ஹேண்டில் பண்ண போறாரு. ஸோ அவங்க நாட்டில் அவங்க நாட்டு மக்களுக்கே வேலை இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கிற இந்த ஒரு நேரத்தில் நம்ம நாட்டிலேருந்து ஒருத்தங்க அவங்க ஊருக்கு போய் இந்த வேலையை பார்க்க முடியுங்கிறப்போ அமெரிக்கன்ஸ் பை டிஃபால்ட் கேட்கக்கூடிய கேள்வி அந்த கம்பெனிக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஏன் இந்த வேலை இங்க இருக்கவே ஒன்றும் பண்ண முடியாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்பாங்க. ஸோ இங்க இருந்து ஆன் சைட் போய் அங்க ஒரு வேலை பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கான ஆன் சைட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப டஃப். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்ரெடி அங்கே படிச்சுட்டு இருப்பாங்க தெரியுமா? இங்கேருந்து அங்கே படிக்க போயிட்டு அங்கே இப்போ ஆல்ரெடி படிச்சுட்டு இருப்பாங்க. அங்கே படிச்சுட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்குமே வந்து அங்கே வேலை கிடைக்கிறது கண்டிப்பாக இதுக்கு முன்னாடி இருந்ததை விட ஆல்ரெடி கொஞ்சம் டஃப்பாக தான் இருந்துச்சு. ட்ரம்ப் வந்ததுக்கப்புறம் அது இன்னும் டஃப் ஆகும். ஏன்னா நீங்கள் அங்கே வேலை பார்க்கணும்னா உங்களுக்கு அதுக்கு தேவையான ஒர்க் பெர்மிட் வீசாலாம் தேவைப்படும். அந்த ஒர்க் பெர்மிட் வீசா ஈவன் தோ நீங்கள் அங்கே படிச்சிங்கனாலும் அதோட மெரிட்டோக்ரசி அது யாருக்கு கொடுக்கலாங்கிற காம்படிஷன் வந்து இன்னமும் டஃப் ஆயிடும். ஏன்னா முடிஞ்ச அளவுக்கு அந்த வேலை வாய்ப்புகள் வெளிநாட்டில இருந்து அங்கே படிக்க வந்தவங்களுக்கு, ஏன்னா அங்கே படிச்சு அங்கே இருக்கக்கூடிய அமெரிக்கனுக்கே வேலை இல்லைங்கிறப்போ அவங்களுக்கு தான் ப்ரியாரிட்டி அதிகமாக கொடுக்கப்படும். ஸோ அங்கே ஆல்ரெடி படிச்சுட்டு இருக்கிற பசங்க அங்கே செட்டில் ஆகணும்னு நினைக்கிறப்போ, அங்கே வேலை வேணும்னு நினைக்கிறப்போ இட் வில் பிகம் டஃபர். மூணாவது யாருன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே ஆல்ரெடி இருப்பாங்க. ஓகேவா? அதை முடிச்சுட்டு வரேன். இன்னும் வந்து அமெரிக்காவில் இருக்கிறவங்க அமெரிக்காவுக்கு போறவங்களை பற்றியே பேசுறேன்னு கேட்டீங்கன்னா அது 3 பாயிண்ட் தான் முடிச்சுட்டு வந்துடுறேன். மூணாவது யாருன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே ஆல்ரெடி வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. ஓகேவா? ரொம்ப வருஷமா வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. கிரீன் கார்டு வேணும்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க ஊரில் ஒரு முக்கியமான கார்டு தான் அவங்க ஊரில் இருக்கிற ஒரு கண்ட்ரி மெம்பராகவே ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் அந்த கிரீன் கார்டு கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப டஃப்பாக போகுது. ஸோ எஸ்பெஷலி அமெரிக்காவுக்கு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கும் ஆல்ரெடி அமெரிக்காவில் கிரீன் கார்டு வாங்காமல் இருக்கிறவங்களுக்கும் அங்கே படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்குமே வந்து அவங்களோட ஃபியூச்சர் கண்டிப்பாக ஹஸ் காட் டஃபர் பிகாஸ் ஆஃப் ட்ரம்ப். இதில் செகண்ட் தாட்ஸே கிடையாது. இது அங்கே இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். எனிவே நாலாவது பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டாலர் வந்து பயங்கரமா ஸ்ட்ராங் ஆயிடும். டாலர் வந்து ஸ்ட்ராங் ஆகுதுன்னா இந்தியா ரூபீஸ் கன்வர்ஷன் பிரைஸ்லாம் வச்சு பார்ப்போம். அப்படி பார்க்குறப்ப டாலர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டே போகும். இந்திய விலை வந்து ஒரு டாலருக்கு அதிகமாகிட்டே போயிட்டு இருக்கு. 84 85 ரூபீஸோ எனக்கெல்லாம் வந்து அது 40 ரூபாய் இருந்த ஞாபகம் இருக்குது. இப்போ 85 கிட்ட வந்துருச்சு. இது இன்னும் ஸ்ட்ராங் ஆகிட்டே போயிட்டு இருக்கும். சரி மதன், இதனால நம்ம எப்படி பாதிக்கப்படுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுவுமே அவங்களுக்கு சம்மந்தமானது தான். பட் வேகமாக முடிச்சிடுறேன். ஸோ அமெரிக்காவில் வந்து நம்ம சொந்தக்காரங்க யாராவது ஒருத்தங்க வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்க வந்து நம்ம ஊரில் ஒரு வீடை வாங்கி போட்டு அந்த ரெண்ட்டை வந்து நம்மளை கலெக்ட் பண்ண சொல்லிக்கிட்டு அதை வந்து அவங்க பேங்க்ல போட்டு யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. கரெக்டா? இதை பண்ணிட்டு இருக்கிறப்போ அவங்களுக்கு இதுக்கு முன்னாடி இருந்த அளவுக்கு அட்வான்டேஜ் ஆகாது. ஏன்னா அவங்க ருபீஸ்ல வந்து earn பண்ணுவாங்க. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அவங்களோட சொந்த நிலம் ஆர் பிஸ்னஸ், அவங்களோட வீடு ரெண்ட் இப்படின்லாம் வரும்ல, ரூபாயோட டாலர் கன்வர்ஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கும். ஸோ ரூபாயில் சம்பாதிச்சு அதை டாலரில் செலவு பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்குலாம் அது ரொம்ப பேட் நியூஸ். அஞ்சாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஊருக்குள்ள வரேன். இந்தியாவில இருந்துகிட்டு அமெரிக்காவில் பிசினஸ் பண்ணிருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்படி என்ன மாதிரி பிசினஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டீல் இருக்குல்ல, இந்தியன் ஸ்டீல் வந்து யூஎஸ்லாம் ரொம்ப ஃபேமஸ். லாஸ்ட் டைமே ட்ரம்ப் வந்தப்போ இந்தியன் ஸ்டீலுக்குலாம் டாக்ஸ் ஏற்றி விட்டாரு. ட்ரம்ப் என்ன நினைக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, வெளிநாட்டில இருந்து உள்ளுக்குள்ள வர ப்ராடக்ட்டுக்கு வந்து டாக்ஸை ஏற்றிட்டோம்னா அதை மக்கள் வாங்க மாட்டாங்க. ஏன்னா அது பை டிஃபால்ட் காஸ்ட்லியாக இருக்கும். அதுக்கு அல்டர்னேட்டிவாக என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஊருக்குள்ள இருக்கிற ப்ராடக்ட்டே வாங்க ஆரம்பிப்பாங்க.
பண்ணுவாங்கங்கிறது தான் இவங்களோட லாஜிக். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நம்ம ஃபோன்லாம் இருக்குல்ல, ஐஃபோன்லாம் இருக்குல்ல, ஐஃபோனை வந்து இந்தியாவுக்குள்ள மேனுஃபேக்சர் பண்ண வைக்கிறதுக்கு, டெஸ்லாவை இந்தியாவுக்குள்ள கொண்டு வரதுக்கு இந்தியன் கவர்மெண்ட் என்ன பண்றாங்கன்னா, இம்போர்ட் டியூட்டி வந்து ரொம்ப ஹையா வச்சிருக்காங்க. ஸோ வெளிநாட்டுல இருந்து ஒரு ப்ராடக்ட் உள்ளுக்குள்ள வந்து அதை வந்து நம்ம ஊர்ல இருக்கிற மக்கள் வாங்கணும்னா அதுக்கு டாக்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கும். ஸோ அதுக்கு அந்த கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, சரி நம்ம வந்து உள்ளுக்குள்ள வந்து விற்கிறது கஷ்டமா இருக்குது, அதனால இந்த ஊர்லயே ஒரு பிளான்ட்டை போட்டு இங்கேயே செஞ்சு இங்கேயே வித்துட்டோம்னா டாக்ஸ் கம்மியாகும்னு சொல்லிட்டு இங்கே லோக்கல், அப்போ இங்கே ஒரு கம்பெனி போட்டாங்கன்னா என்ன ஆகும், இங்கே இருக்கிற மக்கள் நிறைய பேர் அங்கே வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஆப்பிள் வந்து ஹொசூர்ல ஒரு ஃபேக்டரி போட்டாங்கன்னா அங்கே இருக்கிற மக்கள் நிறைய பேர் அங்கே போய் வேலை பார்ப்பாங்க. டெஸ்லா வந்து சென்னையில் ஒரு ஃபேக்டரி போட்டாங்கன்னா சென்னையில் இருக்கிற நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஸோ லோக்கல் எக்கானமி பூஸ்ட் ஆகும். ஸோ இந்த டாக்ஸை ஏற்றி வைக்கிறது இம்போர்ட்டட் ப்ராடக்ட்டோட ஐடியா என்னன்னு பார்த்தீங்கன்னா, உள்ளுக்குள்ளேயே மேனுஃபேக்சரிங் வரணும், உள்ளுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்பு வரணுங்கிறது தான். ஸோ அந்த லாஜிக் படி இந்தியாவிலேருந்து அங்கே போய் எக்ஸ்போர்ட் பண்ணி பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் நிறைய பிஸ்னஸ் ஸ்டீல்லாம் வந்து இங்கே நீங்க வாங்குங்க, ஏன் இந்தியாவிலேருந்து வாங்கணுங்கிற மாதிரிலாம் டாக்ஸ் ஏற்றி வச்சிருந்தாங்க. ஸோ இந்தியாவிலேருந்து அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ்ல இருக்கிற நிறைய பேருக்கு கண்டிப்பா அடி இருக்குது. இந்த திருப்பூர் சைட்ல இருந்தெல்லாம் ப்ராடக்ட்ஸ்ல எக்ஸ்போர்ட் பண்ணிருப்பாங்களா, கண்டிப்பா அதுல ஒரு சேலஞ்ச் இருக்குது. அதுல செகண்ட் தாட் சைட்ல திருப்பூர் அந்த அளவுக்கு அஃபெக்ட் ஆகுமான்னு தெரியல, ஏன்னா டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி யூஎஸ்ல வரதுக்கான வாய்ப்புகள் கம்மி, பட் டாக்ஸ் அதிகமாகிறதுக்கு என்னைக்குமே வாய்ப்பு இருக்குது. அடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆறாவது வந்து சைனீஸ் ப்ராடக்ட். இந்தியன் ப்ராடக்ட்டுக்கே இந்த நிலைமைனா சைனீஸ் ப்ராடக்ட்லாம் மார்க்கெட்ல இருந்து காணாமலே போயிடும் போல. ஏன்னா சும்மாவே ட்ரம்ப்புக்கும் சைனாவுக்கும் ஆகாது. ஸோ சைனால இருக்கக்கூடிய ஏகப்பட்ட ப்ராடக்ட், சின்ன சின்ன ப்ராடக்ட், நம்ம வீட்டுக்கு வர ப்ராடக்ட் ஏகப்பட்டது சைனால இருந்து வந்திருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வீட்டில் இருக்கிற டேபிளா இருக்கட்டும், நெயில் கட்டரா இருக்கட்டும், ஒரு சீப்பு, விநாயகர் சிலையே இன்னைக்கு சைனால இருந்து இம்போர்ட் பண்ணிருக்கோம். இதுதான் உண்மை, கரெக்டா? ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்போ அதுக்கு பயங்கரமா டாக்ஸ் ஏற்றி விட்டுருவாங்க. இதுல ஆனா இந்தியன்ஸ்க்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. நீங்க ஒரு ஸ்மால் பிசினஸ் பண்றீங்கன்னா, ஒரு மீடியம் லார்ஜ் வாட் எவர் பிசினஸ் யூ ஆர் டூயிங், அந்த ஒரு நெயில் கட்டரோ ஒரு கோம்போ வாட் எவர் இட் இஸ், அது வந்து சைனால இருந்து போயிட்டு இருக்கிறப்போ டாக்ஸ் அங்க ரொம்ப ஏற்றி வச்சிருவாங்க. அப்போ அங்க இருக்கிற மக்கள் வந்து உள்ளுக்குள்ளே உடனே எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. வெளிநாட்டுல இருந்து வேற யார் அல்டர்னேட்டிவ்னு பார்க்குறப்போ இந்தியன் ப்ராடக்ட்ஸுக்கு வந்து அமெரிக்கால டிமாண்ட் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது இந்தியாவுக்கு ஒரு அட்வான்டேஜ். நான் டிஸ்அட்வான்டேஜும் சொல்றேன், அட்வான்டேஜும் சொல்றேன். இந்தியன் பிசினஸ்மேன் வந்து நீங்க ஒரு பிசினஸ் பண்ணிருக்கீங்க யூஎஸ்ல, இது பயங்கரமான விஷயம். ருபீஸ்ல செலவு பண்ணி ஒரு ப்ராடக்ட்டை உருவாக்கி டாலர்ல வந்து நீங்க அதை விற்கிறது தான் வந்து எல்லா டிசிஎஸ், விப்ரோ, டெக் மஹிந்திரா எல்லாம் பண்ணிருக்காங்க. இதுதான் இருக்கிறதுலே ப்ராஃபிட்டபிள் பிசினஸ். அதை நீங்க உங்க பிசினஸ்க்கும் பண்ணலாம். இது ஒரு பெரிய அட்வான்டேஜ். பிசினஸ் ஓனரா இருந்தீங்கன்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா சைனீஸ் ப்ராடக்ட் அங்க போகிறது ஒரு தடங்கள் கண்டிப்பா வரும் ட்ரம்ப் வந்ததுக்கு அப்புறம். அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா, ஏழாவது வந்து ஆயிலை வந்து தோண்டுங்க. இதுக்கு முன்னாடி ட்ரம்ப், இதுக்கு முன்னாடி வந்து பைடன், கமலா ஹாரிஸ்லாம் இருந்தப்போ ஆயில்லாம் நிறைய எடுக்கக்கூடாது, நம்ம வந்து ரொம்ப எலக்ட்ரிக்காக போகணும்லாம் பேசிட்டு இருந்தாங்க. ட்ரம்ப் என்னதான் நம்ம மஸ்கோட ஜிகிரி தோஸ்தா டெஸ்லாலாம் இருந்தாலும் ட்ரம்ப் வந்து ப்ரோ ஃபாசில் ஃபியூவல். ஸோ நிறைய ஆயில்லாம் தோண்டுங்க அப்படின்னு இருக்காரு. இதனால நிறைய ஆயில் வந்து மார்க்கெட்டுக்கு வரும். ஓகேவா? அமெரிக்காவில் நிறைய ஆயில் இருக்குது. இப்போ நம்ம சவுதி இப்படிலாம் பேசிட்டு இருக்கோம்ல, அமெரிக்காலையும் நிறைய கச்சா எண்ணெய் இருக்குது, பெட்ரோல் டீசலாக வரும். ஸோ இது நிறைய தோண்டலாம் அப்படிங்கிறதுக்கு பெர்மிட் கொடுப்பாருன்னு எதிர்பார்க்கப்படுது. இது உலக அளவில் அப்போ சப்ளை டிமாண்ட்ல வந்து நிறைய சப்ளை இருக்கும். திடீர்னு ஒரு கண்ட்ரில இருந்து நிறைய ஆயில் வந்து மார்க்கெட்டுக்கு வரும். இதனால விலையெல்லாம் கம்மி ஆயிடும்னு சொல்லி ஒரு எதிர்பார்ப்பும் இருக்குது. ஓகேவா? ஒருவேளை உங்க பெட்ரோல் விலை, டீசல் விலை கம்மியாகலாம். இன்டர்ன் அது தக்காளி வெங்காயம் விலை வரைக்கும். ஆந்திரால விளையிற தக்காளி வந்து எந்த ட்ரக்ல கொண்டு வந்து சென்னையில இறக்கி அது சென்னையில இருந்து மதுரைக்கு கொண்டு வந்து மதுரையில மார்க்கெட்ல அடுத்த நாள் காலையில விற்கிறது எல்லா விலையும் சேர்த்து நம்ம தலையில தான் வந்து விடியும். ஸோ ஒருவேளை பெட்ரோல் விலை இன்டர்நேஷனல் லெவல்ல கம்மியாச்சுனால அது இங்க தக்காளி விலை வரைக்கும் ரிஃப்ளெக்ட் ஆகும். தக்காளி இஸ் ஜஸ்ட் an எக்ஸாம்பிள். பட் எவ்ரிதிங், ஓகேவா, எனிதிங் தட் இஸ் பீங் டிரான்ஸ்போர்ட்டட் எல்லாமே கம்மியாக வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த கணக்குப்படி ட்ரம்ப் வருது ஒரு விதத்தில் நல்லது. ஆனால் அதே இது ட்ரம்ப் வந்து இப்படி தான் பண்ணுவார்னு சொல்ல முடியாது. ப்ராப்பர் பிஸ்னஸ்மேன். அவர் வந்து கம்மியான விலைக்கு அவரோட ஆயிலை விற்கிறதுக்கு அவர் எதிர்பார்க்கிறதுக்கான வாய்ப்பு கம்மி. எந்த அளவுக்கு அமெரிக்கன் ஆயில் உள்ளுக்குள்ள மார்க்கெட்டுக்குள்ள வருதோ அதே அளவுக்கு வெனிசுவேலா அண்ட் ஈரானோட ஆயில் வந்து வரக்கூடாது அப்படின்னு சொல்லி பிளாக் போடுவார். ஸோ அமெரிக்கா வந்து இந்த ஆயில் மார்க்கெட்டை இன்னமும் கண்ட்ரோல் பண்ண வாய்ப்பு இருக்குது. அவங்க இஷ்டத்துக்கு ஏற்றவும் செய்யலாம், இறக்கவும் செய்யலாம். அண்ட் என்னைக்குமே எந்த கண்ட்ரியும் இறக்க போகிறதுல விலையை ஏற்றி விட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு ப்ராஃபிட் வரணுங்கிறதுக்காக பெட்ரோல் அதிகமான விலைக்கு விற்றாங்கன்னா நம்ம எல்லாருமே பாதிக்கப்படுவோங்கிறது யதார்த்தமான ஒரு விஷயம். ட்ரம்ப் என்ன பண்ணுவாருங்கிறது நம்மளுக்கு தெரியல. ஆனால் கண்டிப்பாக நிறைய ஆயில் மார்க்கெட்டுக்கு வரதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ எனிவே, எட்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா கார்பரேட் டேக்ஸ் கட்டு. இன்னைக்கு யூஎஸ்ல பிசினஸ்க்குன்னு ஒரு டாக்ஸ்லாம் நிறைய வச்சிருப்பாங்கல்ல. ஒரு பிசினஸ் பண்ணோம்னா இவ்வளோ டாக்ஸ் கட்டுங்கன்னு சொல்லிட்டு எல்லா கண்ட்ரிலையும் இந்த மாதிரி பிசினஸ் டாக்ஸ் உண்டு. இந்த கார்பரேட் டாக்ஸை வந்து ட்ரம்ப் கம்மியாக்குவேன்னு இருக்காரு. ஸோ தட் நீங்க வந்து வெளிநாட்டில் போய் ஒரு விஷயத்தை செஞ்சு இங்கே வந்து விற்க வேணாம், இங்கே நீங்க செய்யறது தான் உங்களுக்கு அட்வான்டேஜா இருக்கும்னு சொல்லிட்டு லோக்கல் பிசினஸை பூஸ்ட் பண்ண வழி பார்க்குறாரு. ஸோ மேபி அவுட் சோர்ஸ் பண்ணப்பட்ட குட்டி குட்டி மேனுஃபேக்சரிங்ஸாக இருக்கட்டும், டாக்ஸ்னால அங்கே அதிகங்கிறதுனால வெளிநாட்டுக்கு அவுட் சோர்ஸ் பண்ணப்பட்ட நிறைய மேனுஃபேக்சரிங் அதில் வேலை பார்த்துட்டு இருக்கவங்க. இந்தியாவில் அந்த மாதிரி எந்தெந்த பிசினஸ் இருக்குன்னு தெரியல, நீங்க அதில் வேலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். அது கண்டிப்பா இந்தியாவில இருந்து கிளம்பி போக கூட வாய்ப்பு இருக்குது. அடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 9th one 16 சொன்னேன். அதுல 9th one என்னன்னு பாத்தீங்கன்னா மோர் யூஎஸ்
வெப்பன்ஸ் டு இந்தியா. ஸோ ட்ரம்ப் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற ஒரு பிஸ்னஸ் ஃபீல்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆயுதங்கள். அமெரிக்கா வந்து பணக்காரனாகினதுக்கு ஒரு முக்கியமான காரணம் வந்து அவங்க டிஃபென்ஸ். இந்தியா அமெரிக்காவோட ஆயுதம் வந்து உலகத்தில் இருக்கிற நிறைய கண்ட்ரீஸ் வந்து பில்லியன்ஸ் ஆஃப் டாலர் செலவு பண்ணி வாங்கிட்டு இருக்காங்க. இது ஒரு பெரிய பிஸ்னஸ் அவங்களுக்கு. நம்ம இந்த தக்காளி, வெங்காயம், நூடுல்ஸு, காஃபி, டீ இதெல்லாம் வந்து சின்ன கொசுறு கம்பேர் டு வெப்பன் பட்ஜெட். ஓகேவா, கண்ட்ரி வந்து டிஃபென்ஸ் பட்ஜெட் எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் த ஜிடிபி வந்து அலோகேட் பண்ணுவாங்க. இந்த வெப்பன்ஸை வந்து இன்னும் அதிகமாக இந்தியாவுக்குள்ள திணிக்கிறதுக்கு ட்ரம்ப் ட்ரை பண்ணுவார். இந்தியா ரொம்ப நாளாக வந்து ரஷ்யாவோட அண்ட் அமெரிக்கன்ஸோட ஆயுதங்களை நம்பி தான் இருந்துச்சு. ரீசெண்ட் டைமில் நம்ம ரொம்ப ரஷ்யன் இதை நம்பி இருந்தோம். பட் நம்ம என்ன யோசிக்க ஆரம்பிச்சோன்னா, ஏன் வெளிநாட்டிலேருந்து வாங்கணும், நம்மளே உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிச்சிருக்கோம். ட்ரம்ப் வந்து ஆனால் நீங்கள் செய்யாதீங்க, நாங்களே உங்களுக்கு தரோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட ரொம்ப அதிகமான விலைக்கு அவங்களோட ஆயுதங்களை தள்ளுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் அகைன் இந்தியன் டிப்ளமசி அது எப்படி ஹேண்டில் பண்றாங்கன்னு இருக்குது. பட் ஒரு விஷயம் நம்மளுக்கு தெரியுறது, ரஷ்யா கிட்டேருந்து நம்மளுக்கு வர ஆயுத இம்போர்ட்டை வந்து கம்மியாக்கிட்டு அமெரிக்கன்ஸ் வந்து அவங்களோட ஆயுதங்களை நம்ம கிட்ட, நம்ம ராணுவத்துக்கிட்ட கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். 10th one ஓகேவா ஆஃப் 16 வீசா டஃபர் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் டெக்கீஸ். ஆல்ரெடி இதை சொன்னது தான். ஸோ கண்டிப்பாக வந்து அங்கே இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் டெக்கீஸ் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு டஃப். பட் அது போக இங்கேருந்து வந்து படிக்கணும்னு நினச்சிட்டு கிளம்பிட்டு இருப்பாங்கல்ல, நான் யூஎஸில் போய் படிக்க போகிறேன்னு ஒரு பஞ்ச் இருப்பாங்க. இப்போ வந்து காலேஜ் படிச்சுட்டு இருப்பீங்க, ஒரு ஸ்கூல் படிச்சுட்டு இருப்பீங்க, யூஎஸில் போய் படிக்கணும், ஸ்டான்ஃபோர்ட் போகணும், ஹார்வர்ட் போகணும். ஜென்ரலாகவே அங்கே எக்ஸாம்ஸ்லாம் டஃபர் தான். அது போக வந்து அந்த மெரிட்டோக்ரஸி வந்து இன்னும் டஃபராக எக்ஸாம்ஸ் இருக்கும். எக்ஸாம்ஸ் இருக்கிறத தாண்டி செலக்டிவாக எவ்வளோ ஸ்லாட் ஓப்பன் பண்ணுறாங்க, இத்தனை சீட்டு தாங்கிறத வந்து இந்தியன்ஸ்க்கு கம்மியாகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். Not just for students, techies also. இப்போ சுந்தர் பிச்சை வந்து அங்கே போய் படித்து வேலைக்கு போனார். அது இப்போ வந்து ஒருத்தன் வந்து அப்படி போகிறதுக்கான சேலஞ்ச் வந்து இன்னும் அதிகமாக இருக்குது. அதை தாண்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து டேரெக்டாக நான் ஆன்சைட்லாம் போகணும்னு நினைக்கலாம், நான் டேரெக்டாகவே அமெரிக்கன் கம்பெனியில் ஒரு இதில் போய் வேலை பார்க்கணும்னு நினைக்கிறேன்னு யோசிப்பாங்கல்ல, அவங்களுக்கும் இட் இஸ் கோயிங் டு பி டஃபர். 11th one என்ன ஆஃப் 16 பார்த்தீங்கன்னா, பார்டர் வந்து ரொம்ப டைட் ஆக போகுது. அமெரிக்காவுக்குள்ள நிறைய இந்தியர்களே, நான் இந்தியன்ஸே சொல்கிறேன், நிறைய பேர் தமிழர்கள் கூட, தெலுங்குஸ் எஸ்பெஷலி நிறைய பேர் வந்து அங்கே போயிடுறோம். கரெக்டாக போனதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து வீசா எக்ஸ்பைரி டைம் இருக்கும், இவ்வளோ நாளில் திருப்பி வந்துடணும்னு இருக்கும். சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறப்போ ஒரு வேலை போனதுக்கப்புறம் வந்து உடனே இங்கே வரமாட்டாங்க, ஒரு வேலை கிடச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்ச நாள், ஈவன் தோ டேட் வந்து தாண்டி போனால் கூட, டெட்லைன் தாண்டினா கூட அமெரிக்காக்குள்ளேயே இருந்துக்கிட்டு எக்ஸ்ட்ராவாக ஒரு வேலை கிடச்சிருமான்லாம் தேடிட்டு இருப்பாங்க. அந்த இஷ்யூஸ்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம். இனிமேல் ஆல்ரெடி அப்படி இருக்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா வலை வீசி தேடுவாங்க, அவங்க யாருன்னு பிடிச்சி டிபோர்ட் பண்ணுவாங்க, இந்தியாவுக்கு திருப்பி அனுப்பிச்சிருவாங்க. டிபோர்ட் பண்ணுறதுலாம் ரொம்ப மோசமான ஒரு விஷயம். ஸோ அது நடக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். அதே நேரத்தில் இது வந்து ஒரு விதத்தில் அங்கே இருக்கக்கூடிய இந்தியன்ஸை பாதிக்கும். அது போக இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறைய இந்தியன்ஸ் வந்து ரீசெண்ட்லி எஸ்பெஷலி பஞ்சாப்லேருந்து, ராஜஸ்தான்லேருந்து மெக்சிகோவுக்கு ஃப்ளைட்டு பிடிச்சிட்டு போயிட்டு மெக்சிகோலேருந்து அமெரிக்காவுக்குள்ளே ஊடுருவ பார்க்குறாங்க, லேண்ட் வழியாக ஊடுருவ பார்க்குறாங்க. இதுக்கு ஒரு சுவரு கட்டணும்னு ட்ரம்ப் ரொம்ப நாளாக பேசிகிட்டு இருக்காரு. லட்சக்கணக்கான இந்தியர்கள் இதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்கன்னு ரீசெண்ட் ரிப்போர்ட் சொல்லுது. அவங்க எல்லாருமே பாதிக்கப்படுவாங்க. பிகாஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக சுவர் இருக்கும். இல்லீகலாக அமெரிக்காவுக்குள்ளே போகிறதுங்கிறது வந்து ஆல்மோஸ்ட் இம்பாசிபிள் ஆக போகுது. அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆஃப் 16 12th one என்னன்னா, உலகத்துக்கே ஒரு பெரிய ஆப்பு ட்ரம்ப் வரதுனால இருக்குது. மதன் ஏன்னா ட்ரம்போட ஃபேன் இப்படிலாம் பேசுகிறேன்னு கேட்டிங்கன்னா, ட்ரம்போட ஃபேன் இதுக்குன்னா நிறைய கண்டென்ட் கொடுப்பாருன்னு. அவரோட பாலிசிஸில் எஸ்பெஷலி கிளைமேட் சேஞ்ச் பற்றி வந்து நம்ம எல்லாருமே கன்சர்ன்டாக இருக்கணும். நம்ம எல்லாருக்குமே தெரியும், அண்டார்டிகாவாக இருக்கட்டும், ஆர்டிகா இருக்கட்டும், விசிபிளாக கண்ணு முன்னாடி வந்து அங்கே இருக்கக்கூடிய பனி வந்து உருகிட்டு இருக்குது. நம்ம ஊர் ஆட்களே விளாக்லாம் போட்டிருக்காங்க, தமிழ்லேயே இருக்குது, நீங்கள் பாருங்கள், அவ்வளோ உருகிட்டு இருக்குது. நம்மளுக்கு வந்து கண்டமானிக்கு மழை பெய்யுது, அதிகமாக வெயில் அடிக்குது, இதெல்லாம் நம்ம பர்சனலாக பார்த்துட்டு இருக்கோம். ஸோ கிளைமேட் வந்து உலகம் ஃபுல்லாக மோசமாயிட்டு இருக்குது. பட் ட்ரம்ப் வந்து இது ஒரு பொய், இது ஒரு பிரச்சாரம் அப்படின்னு பேசிட்டு இருக்காரு. ஸோ அமெரிக்கா வந்து உலகத்தை மறுபடியும் பொல்யூட் பண்ணுவாங்க. ஸோ நிறைய ரெகுலேஷன்ஸ் அவங்க மேலே போடப்பட்டிருந்துச்சு. ட்ரம்ப் வந்து வந்ததுக்கப்புறம் கம்பெனி, இந்த ஃபேக்ட்ரி இண்டஸ்ட்ரி கிட்டலாம் வந்து பெருசாக ரெகுலேஷனை மதிக்க மாட்டாங்க. சம்பாதிப்போண்ட பிஸ்னஸ் அடிச்சு தள்ளு அப்படிங்கிற ஒரு ஜோனில் இருப்பாங்க. அமெரிக்கா தான் உலகத்தில் இருக்கிற மற்ற கண்ட்ரீஸ்க்கு இந்த மாதிரி நிறைய ரெகுலேஷன்ஸ்லாம் ஃபாலோ பண்ண ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. அவங்களே பண்ணலாங்கிறப்போ இந்தியா, சைனாலாம் ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ எர்த்தை வந்து 4 வருஷத்துக்கு கண்டிப்பாக இதுக்கு முன்னாடி இருந்ததை விட அதிகமாக பொல்யூட் பண்ணுவோங்கிறதுல சந்தேகமே கிடையாது. அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 13th one இதுக்கான க்ரீன் ஸ்பெண்டிங்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த சோலார், அப்புறம் வந்து எலக்ட்ரிக், இது மூலியமாக ரெனியூவபிள் எனர்ஜி, டைடல் வேவ்ஸ், ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி, இதெல்லாம் உருவாக்குறதுக்கு டெக்னாலஜி டெவலப்மெண்ட்டுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து நிறைய மானியம் கொடுக்கும். அமெரிக்கா வந்து இதெல்லாம் கட் பண்ணுவாங்க. ஏன்னா ட்ரம்ப்புக்கு அது மேலே நம்பிக்கையே கிடையாது. அவர் வந்து ஃபாசில் ஃபியூவல் இருக்கு, கோலை போட்டு ஏறி, கரியை போட்டு ஏறி, பெட்ரோல் ஊத்து, அப்படி ஒரு ஆள். ஸோ அப்போ இந்த ஒரு ஸ்பேஸ் வந்து பெருசாக அமெரிக்காவில் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு கம்மி. இது ஒரு அட்வான்டேஜாக நான் பார்க்குறேன். ஏன்னா நம்ம கிட்ட அந்த பவர் இருக்குது. இன்னைக்கு இந்தியாவில் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸாக இருக்கட்டும், சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து ரொம்ப ப்ரோ கிரீன் எனர்ஜியாக தான் இருந்துட்டு இருக்காங்க. நீங்கள் எந்த ஊரில் இருந்தீங்கனாலும் இந்தியாவில். ஸோ நம்ம ஊரில் இருக்கிற ஸ்டார்ட் அப்ஸ் யாராவது வந்து இந்த க்ரீன் எனர்ஜியை ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா, ரெனியூவபிள் எனர்ஜி, சோலார், ஹைட்ரோ, இதெல்லாம் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் ஒரு குளோபல் லீடராக உங்கள் கம்பெனியை கொண்டு போகலாம். ஏன்னா அமெரிக்காவில் கண்டிப்பாக 4 வருஷத்துக்கு இது பேக் சீட் எடுத்துரும். அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 14th one ஆஃப் 16
ட்ரேட் ப்ராப்ளம் வித் யூரோப் கூட வந்து எப்படி ட்ரம்ப்புக்கு வந்து சைனா பிடிக்காதோ அதே அளவுக்கு ஓகே அந்த அளவுக்கு சொல்ல முடியாது, பட் ட்ரம்ப்புக்கு வந்து யூரோப்பும் பிடிக்காது. யூரோப் வந்து ஒழுங்கா நம்ம கூட பிசினஸ் பண்றது இல்லைன்னு நினைக்கிறாங்க. யூரோப் வந்து அதிகமாக பார்த்தீங்கன்னா மருந்துகளை வந்து அமெரிக்கா கிட்ட கொடுத்துட்டு இருக்காங்க. டெக்ஸ்டைல் நிறைய யூரோப்ல இருந்து அமெரிக்காவுக்கு போயிட்டு இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து டாக்ஸ் ஏற்றி விட்டாங்கன்னா, ஒழுங்கான ட்ரேட் இல்லைன்னு ஃபீல் பண்ணாங்கன்னா, அதுக்கு அல்டர்னேட்டாக வேற எங்கேயாவது அமெரிக்காவுக்கு மருந்தும் டெக்ஸ்டைல்லாம் போகணும். அதுக்கு நல்ல கண்ட்ரி நம்ம கண்ட்ரி. நம்ம ஊரில் இருக்கக்கூடிய ஃபார்மா கம்பெனிஸ், நீங்கள் ஃபார்மா கம்பெனிலலாம் வேலை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரைஸ் வர கூட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த கம்பெனி யூஎஸ்க்கு நிறைய எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ ஃபார்மாசிட்டிக்கல் அண்ட் டெக்ஸ்டைல்ஸ் ஃப்ரம் இந்தியா டு யூஎஸ் கண்டிப்பாக அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15th ஒன் ஆஃப் 16 வந்து இந்தியன் ஓஷனில் ஆல்ரெடி அமெரிக்கன் ஆர்மி வந்து ப்ரெசன்ஸ் வச்சுட்டு இருக்காங்க. அமெரிக்கன் நேவி எதுக்கு இந்தியன் ஓஷனில் அவங்க எங்கேயோ இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, சைனா வந்து ரொம்ப குடைச்சல் கொடுத்துட்டு இருக்காங்க இன்டர்நேஷனல் வாட்டர்ஸில். இந்த பொதுவான தண்ணியில் வந்து அமெரிக்கா வந்து அவங்களோட ப்ரெசன்ஸை வச்சுக்கிட்டே இருப்பாங்க. இப்போ ட்ரம்ப் வந்ததுக்கப்புறம் அது இன்னும் அதிகமாகும். ட்ரம்ப்புக்கு வந்து சைனாவை பிடிக்காது. சைனா வந்து காம்படிஷனாக பார்க்குறாரு. அதனால் சைனா வந்து எந்த விதத்தில் சுற்றி இருக்கிறவங்களுக்கு டாமினேட் பண்ணணும்னு நினச்சாலும் ஒடுக்குவார். இன்னும் அமெரிக்கன் ஷிப்ஸ் வந்து இந்தியன் ஓஷனில் வரும். பேர் தான் இந்தியன் ஓஷன். அதில் சைனாவும் அமெரிக்காவும் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. இந்தியா ரொம்ப காஷியஸாக இருக்கணும். இந்தியா வந்து உடனே ஓகே சூப்பர், இந்தியா நம்ம ட்ரம்ப் நம்ம ஃப்ரெண்டுலாம் இருக்க முடியாது. ஜியோ பொலிட்டிக்ஸில் எவனையுமே நம்ப முடியாது. இந்தியா வந்து தண்ணியிலையுமே ரொம்ப பத்திரமா இருக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன். அண்ட் லாஸ்ட் ஒன், இது வந்து எல்லாருக்கும் பொதுவானது கிடையாது, ஆனால் இதில் இன்வால்வ் ஆனவங்களுக்கு இது பயங்கர ஹைப்பாக இருக்கும். பிட்காயின் வந்து அடிச்சு நகர்த்தி எங்கேயோ போயிட்டு இருக்குது. டாட்ஜ் காயினாக இருக்கட்டும், பிட்காயினாக இருக்கட்டும், இந்த கிரிப்டோ கரன்சிஸ்லாம் வந்து ட்ரம்ப் வந்ததுக்கப்புறம் நான் சப்போர்ட் பண்ணுவேன்னு சொன்னதுனால எகிரி எல்லாமே பச்சை. எத்தனையோ பர்சன்டேஜ், திங்க் 25%லாம் சில காயின்ஸ் வந்து ஒரு நாளில் ஜம்ப் ஆனதை பார்த்தேன் கிரிப்டோ கரன்சியில். ஸோ கிரிப்டோ கரன்சி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மச்சான் நான் கிரிப்டோ போட்டு வச்சிருக்கேன்டான்னு சொல்லுவாங்கல்ல, அவங்களுக்கு இன்னைக்கு தீபாவளி தான். இன்னைக்கு தான் உங்களுக்கு தீபாவளி. ஆக்சுவலாக இன்னும் அடுத்து கொஞ்சம் நாளுமே உங்களுக்கு தீபாவளியாக தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் வந்து நம்ம இந்தியாவில் உட்காந்துக்கிட்டு ட்ரம்ப்னால பாதிக்கப்படக்கூடிய விஷயங்கள், எஃபெக்ட் ஆகக்கூடிய விஷயங்கள். அது அஃபெக்டா இல்லை அது பாசிட்டிவா நெகட்டிவா அதெல்லாம் உங்ககிட்ட விட்டுறேன். பட் இதெல்லாம் தான் ட்ரம்ப்னால இந்தியாவில் வரக்கூடிய பாதிப்புகள்னு நம்ம எதிர்பார்க்குறோம். ஓகேவா? ஐ மே நாட் பி 100% கரெக்ட் ஆர் ராங், பட் இது என்னோட அனுமானமும் ஓவராலாக நான் வாசித்த விஷயங்கள் எது நான் புரிஞ்சுக்கிட்ட விஷயங்களும் இதுதான். இது போக நீங்கள் ட்ரம்ப் வந்ததுனால இந்த ஒரு விஷயம் அட்வான்டேஜாக இருக்குது, நீ சொன்னதில் இந்த ஒரு பாயிண்ட் சூப்பராக இருக்குது, ஒரு இதனால இந்தியாவுக்கு ஒரு நெகட்டிவ் இருக்குது, நான் ஏதாவது மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு நீங்கள் ஏதாவது நினச்சிங்கன்னா அது என்னங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இஃப் எனிதிங் யூ ஹேவ் டு ஆட். அட் த சேம் டைம் நீங்கள் வேறு ஏதாவது டாபிக் என்கிட்ட சஜஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராமில் மதன் கௌரின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். வெரிஃபைட் ப்ரொஃபைல் நீங்கள் ஈஸியாக ஸ்பாட் பண்ணலாம். அங்கே வந்து டிஎம் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் என்னைய பற்றியும் நிறைய தெரிஞ்சுக்கணும். மதன் டெய்லி வந்து பேசிகிட்டு இருக்க, உன்னைய பற்றி நான் தெரிஞ்சுக்கணும் மதன், நீ என்ன பண்ணுற அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராமில் அந்த வெரிஃபைட் ப்ரொஃபைல் மதன் கௌரியை ஃபாலோ பண்ணுங்கள். நாளைக்கு உங்களோட ஒரு வீடியோவில் பார்க்குறேன். until then bye மதன் கௌரி, signing off here. love you all, take care. MG ஸ்குவாடில் சேர்ந்துருப்பீங்க. லவ் யூ ஆல். cheers MG ஸ்குவாட். அண்ட் ஷேர் திஸ் வீடியோ, எஸ்பெஷலி அமெரிக்காவில் இருப்பாங்கல்ல உங்கள் கசின்ஸு ஃப்ரெண்ட்ஸு, ஷேர் பண்ணிவிடுங்க. அவங்களுக்கு இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். பாய்.